மருத்துவ வெப்பநிலைமானிக்கும் ஆய்வக வெப்பநிலைமானிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். மருத்துவ வெப்பநிலைமானி, ஆய்வக வெப்பநிலைமானி. மருத்துவ வெப்பநிலைமானியானது 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அளவீட்டினை கொண்டுள்ளது. ஆய்வக வெப்பநிலைமானியானது பொதுவாக -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை அளவிடப்பட்டிருக்கும். பாதரச மட்டமானது தானாகவே கீழ் இறங்காது. அதில் உள்ள குறுகிய வளைவானது பாதரச மட்டத்தினை கீழ் இறங்காமல் பாதுகாக்கிறது. குறுகிய வளைவில்லாத காரணத்தினால் பாதரச மட்டமானது தானாகவே கீழ் இறங்கிவிடும். ஆய்வக வெப்பநிலைமானியில். மருத்துவ வெப்பநிலைமானியில் கைகளுக்கு அடியில் இருந்தோ அல்லது வாயில் இருந்தோ வெப்பநிலைமானியினை எடுத்த பிறகு அளவீடானது எடுக்கப்படுகிறது. ஆய்வக வெப்பநிலைமானியில் வெப்பநிலைமானியானது வெப்பமூலத்தில் இருக்கும் நிலையிலேயே அளவீடானது எடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, திரவம் அல்லது வேறு ஏதேனும் பொருள். மருத்துவ வெப்பநிலைமானியில் பாதரசத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியினை உதர வேண்டும். ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரச மட்டத்தினை கீழே கொண்டு வர வெப்பநிலைமானியினை உதர வேண்டியதில்லை. மருத்துவ வெப்பநிலைமானி உடல் வெப்பநிலையினை அளக்க பயன்படுகிறது. ஆய்வக வெப்பநிலைமானி ஆய்வகத்தில் பல்வேறு பொருட்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது. மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையினை பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். மேலும் ஒவ்வொருவரும் ஒரே மதிப்பிலான வெப்பநிலையினை நாள் முழுவதும் பெற்று இருப்பதில்லை. நாம் செய்யும் வேலைகளுக்கு ஏற்பவும் புறச்சூழலுக்கு ஏற்றாற்போலவும் நமது உடல் வெப்பநிலையானது நாள் முழுவதும் சிறிது உயர்வதும் தாழ்வதுமாக உள்ளது. பெரும சிறும வெப்பநிலைமானி ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலைமானியானது பெரும சிறும வெப்பநிலைமானி என அழைக்கப்படுகிறது. ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பும் கெல்வின் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. F-32/9 C/5, K 273.15 + C. 3 முதன்மையான வெப்பநிலை அளவீட்டு முறைகளில் சில பொருட்களின் வெப்பநிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வெப்பநிலை, நீரின் கொதிநிலை. செல்சியஸ் அளவீடு டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் அளவீடு 212 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வின் அளவீடு 373.15 கெல்வின். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் அளவீட்டில். ஃபாரன்ஹீட் அளவீட்டில் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வின் அளவீட்டில் 273.15 கெல்வின். மனித உடலின் சராசரி வெப்பநிலை செல்சியஸ் அளவீட்டில் 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் அளவீட்டில் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வின் அளவீட்டில் 310.15 கெல்வின். உலகின் பெரும்பான்மையான மனிதர்கள் அன்றாட வாழ்வில் வெப்பநிலைகளை அளக்க செல்சியஸ் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். கெல்வின் அளவீட்டு முறையானது தனிச்சுழி அளவீட்டு முறை மட்டுமல்ல. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் 1 கெல்வின் வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் வகையில் கெல்வின் அளவீட்டு முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 273.15 என்ற மதிப்பினை செல்சியஸ் அளவீட்டுடன் கூட்டுவதன் மூலமாகவோ அல்லது கழிப்பதன் மூலமாகவோ நாம் மிக எளிமையாக செல்சியஸ் அளவீட்டு முறையினை தனிச்சுழி அளவீட்டு முறைக்கு மாற்றிக்கொள்ள இயலும், அதாவது கெல்வின் அளவீட்டு முறைக்கு. ஆனால் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை தனிச்சுழி அளவீட்டு முறைக்கு மாற்றுவது எளிமையானதாக இல்லை. இதனை சரிசெய்ய அவர்கள் ரான்கீன் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர்.
கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பொறியியலாளர் மற்றும் இயற்பியலாளரான ரான்கின் 1859ஆம் ஆண்டு இம்முறையினை அறிமுகப்படுத்தினார். இது தனிச்சொல்லி அளவீட்டு முறையாகும். மேலும் 1 டிகிரி ஆறில் ஏற்படும் மாற்றம் 1 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமாகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துபவர்களுக்கு தனிச்சொல்லி அளவீட்டு முறை தேவைப்பட்டால் அவர்கள் R=F+459.67 என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி ரான்கின் முறைக்கு மதிப்பினை எளிமையாக மாற்றிக்கொள்ள இயலும். மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். எலக்ட்ரான்கள் ஓட்டத்திற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அமையும் மரபு மின்னோட்டம். 1 மில்லி ஆம்பியர் MA = 10⁻³ ஆம்பியர், அதாவது 1/1000 ஆம்பியர் ஆகும். 1 மைக்ரோ ஆம்பியர் = 10⁻⁻6 ஆம்பியர், அதாவது 1/10,00,000 ஆம்பியர் ஆகும். நீர்வீழ்ச்சியின் மேல் மட்டத்தில் உள்ள நீரானது அதிக நிலையாற்றலை பெற்றிருக்கும். நீர்வீழ்ச்சியின் கீழ்மட்டத்தில் உள்ள நீரானது குறைந்த நிலையாற்றலை பெற்றிருக்கும். அதை போலவே மின்னோட்டமானது நீரோட்டம் போல் அதிக மின்னழுத்த மட்டத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும். ஸோ கரண்ட் அதிக வால்டேஜ் இருக்கிற இடத்துலேருந்து கம்மியான வால்டேஜ் இருக்கிற இடத்த நோக்கி பாயும். பொருட்களின் மின்கடத்துதிறன் மற்றும் மின்தடை எண்களின் மதிப்பு. பொருள் வெள்ளி மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 1.59 × 10⁻⁸ ஓமீட்டர். மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 6.30 × 10⁻7 Ca/m. பொருள் தாமிரம் மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 1.68 × 10⁻⁸ ஓமீட்டர். மின்கடத்துதிறன் தாமிரத்தின் மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 5.98 × 10⁻7 Ca/m. பொருள் துண்டாக்கப்பட்ட தாமிரம் மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 1.72 × 10⁻⁸ ஓமீட்டர். துண்டாக்கப்பட்ட தாமிரத்தின் மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 5.80 × 10⁻7 Ca/m. பொருள் அலுமினியம் மின்தடை என்றோ 20 டிகிரி செல்சியஸில் 2.82 × 10⁻⁸ ஓமீட்டர். மின்கடத்துதிறன் அலுமினியத்தின் மின்கடத்துதிறன் 20 டிகிரி செல்சியஸில் 3.5 × 10⁻7 சிக்மா Ca/m. மின்கலன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின்சாதனங்களுக்கு மின்சாதனத்தை அளிக்க உள்ள சாதனமே மின்கலன் ஆகும். அதாவது கரண்ட்டை டைரெக்டாகவோ இல்லை சிம்பிளாகவோ பெற முடியாத எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்க்கு கரண்ட்டை கொடுக்கக்கூடிய சாதனம் தான் மின்கலன், பேட்டரி. கரைசல்களில் அயனிகளாக மாறும் தன்மை கொண்ட பொருட்கள் மின்பகுளிகளாகும். இவை மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய திறனை பெற்றிருக்கும். மின்பகுளிகள்னா என்னென்னா, ஒரு சொல்யூஷனில் அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பொருட்கள் தான் மின்பகுளிகள். இவை கரண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற கெப்பாசிட்டியை பெற்றிருக்கும். நமது உடலில் இயற்கையாக உருவாகும் மின்சைகைகளின் துலங்களாக அனைத்து தசைகளும் இயங்கும். குறுக்கு மின் சுற்று. நம் வீட்டருகில் அமைந்திருக்கும் மின் கம்பங்களில் சில நேரங்களில் உருவாகும் தீப்பொறியை நாம் கண்டிருப்போம். அந்த மின்சார தீப்பொறி உருவாக காரணம் பின்வருமாறு. இது மின்பாதையில் ஏற்படும் குறுக்கு மின்சுற்றினால் உருவாகிறது. குறுக்கு சுற்று என்பது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும்
மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்று குறுக்கு மின்சுற்று ஆகும். வெல்டிங் செய்தல் குறுக்கு மின்சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடே ஆகும். அதாவது 2 கம்பி இப்படி போயிட்டுருக்கப்போ இந்த 2 கம்பிக்கும் இடையில இருக்கிற மின்தடையினால் ஏற்படுற ஒருவேளை இந்த 2 கம்பி டச் ஆச்சுன்னா அப்படி ஏற்படுற ஒரு சுற்று தான் குறுக்கு மின் சுற்று. இதுக்கு எக்ஸாம்பிள் வெல்டிங் பண்ணுறது. தாமிரத்தாலான மின்கடத்திகள் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது. காப்பர் செம்பு கம்பிகளால் கரண்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற உபகரணங்கள் ரொம்ப கம்மியான ரெசிஸ்டிவிட்டி உள்ளது தாமிரம், காப்பர். இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்துகின்றன. ஸோ கம்மியான ரெசிஸ்டிவிட்டி இருக்கிறதுனால கரண்ட்டு நல்லா ஃப்ளோ ஆகும். இதுக்காண்டி தான் நம்ம கரண்ட் ஒயர்ஸில் தாமிர கம்பி, செம்பு கம்பி பயன்படுத்துகிறோம். இவ்வகை கம்பிகள் அதிக மின்தடையை கொண்டுள்ள பொருட்களால் சூழப்பட்டு இருக்கும். அதை சுற்றி நல்ல ரெசிஸ்டிவிட்டி இருக்கிற பொருளால் சுற்றி இருக்கும். இப்படி இருக்கிறதுனால கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது. இந்த பொருட்கள் பொதுவாக நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகின்றன. சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தப்படும் சிப்புகளானது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் அவற்றின் மின்கடத்து திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கும் இடையில் அமையப்பட்டிருக்கும். ஸோ ஏடிஎம், சிம் கார்டு, கம்ப்யூட்டர், ஏடிஎம் கார்டு இதெல்லாம் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் அப்படி அந்த மாதிரி குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். எதுக்காண்டினா அவங்களோட கண்டக்டிவிட்டி அந்த சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற பொருட்களோட கண்டக்டிவிட்டி நற்கடத்திகளுக்கும் காப்பான்களுக்கும் இடையில் இருக்கும். இந்த படத்தை பாருங்கள். இதில் சிம் கார்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. ஏடிஎம் கார்ட்லேயும் இந்த மாதிரி தான் சிலிக்கான் ஜெர்மானியத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். மின்னோட்டத்தின் விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுனா என்னென்னா, கரண்ட் கொடுக்கறதுனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறது தான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. எடுத்துக்காட்டு ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் இந்த பிரின்சிபல் தான் யூஸ் ஆகுது. வாட்டர் ஹீட்டரில் என்ன ஆகும், விளக்குலேருந்து கரண்ட்டு போகும் ஹீட்டருக்கு, அது தண்ணியை சூடாக்கும். கரண்ட்டு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட் உருவாக்கும். இதுதான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. மேலே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வாட்டர் ஹீட்டர் மாதிரி. வெளிச்சத்திற்கு வந்த உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் 1847 to 1931. தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதிலேயே ஸ்கார்லட் என்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 8 வயதில்தான் அமெரிக்காவில் உள்ள போர்ட் ஹூரன் பள்ளிக்கு சென்றார். சிறு வயதிலேயே காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தது. அதனால் ஒரு நாள் ஆசிரியர் அவரை கடுமையாக திட்டியதால் அவர் பள்ளியிலிருந்து பாதியிலேயே நின்றுவிட்டார். பள்ளி ஆசிரியரான எடிசனின் தாயார் 3 ஆண்டுகள் வீட்டிலேயே அவருக்கு பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். தமது 7வது வயது முதல் வீட்டில் பயன்படுத்தும் மின்சாதனங்களின் மீது எடிசனுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. 9 வயதில் ரிச்சர்டு பார்க்கர் எழுதிய இயற்கை மற்றும் சோதனை தத்துவம், நேச்சுரல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பிலாசபி என்ற நூலை படித்து முடித்தார். 21ஆம் வயதில் மின்சக்தியின் சோதனை ஆராய்ச்சிகள் என்ற பகுதியை ஆழ்ந்து படித்தார். முதலில் எடிசனுக்கு ரயில் நிலையத்தில் தந்தி இயக்கும் வேலை கிடைத்தது. அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ் பெற்றவர் எடிசன். இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற தந்தி தொடர்பான கருவிகளே ஆகும். 1877ஆம் ஆண்டு எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் ஒளிவரைவி கிராமோஃபோன் ஆகும். பிளாட்டினம் கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்திய மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார். இதுதான் எடிசன் 1879ஆம் ஆண்டு கண்டுபிடித்த முதல் மின்விளக்கு. எடிசன் விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கினை கண்டுபிடித்தார். இது 1897ஆம் ஆண்டு காட்சிப்படுத்தப்பட்டது.
இயந்திர ஆற்றலால் இயங்கும் மின்சார சேமிப்பு கலனில் மின்னழுத்தம் வோல்டேஜ் உண்டாகி கம்பி முனையில் மின்திறன் எலக்ட்ரிக் பவர் கிடைக்கிறது. எதிர்மறையாக மின்சார சேமிப்பு கலன் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டார் ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார். கிளைடாஸ்கோப் படப்பிடிப்பு கருவியை விரிவாக்கி 50 அடி நீளமுள்ள படச்சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கின் வழியாக பேசும் படங்களை திரைப்பட படப்பிடிப்புக்காக 1891ஆம் ஆண்டு பதிவு செய்தார். எடிசன் மறைந்த அன்று நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த தீப்பந்தம் ஒளியிழந்தது. சிகாகோ பிராட்வே வீதிகளில் உள்ள விளக்குகள் பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளியிழந்தன. எடிசன் ஒரு கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளிவிளக்கு, மின்சார மோட்டார், ஒளிவரைவி, திரைப்பட படப்பிடிப்பு கருவி உள்ளிட்ட பல கருவிகளை கண்டுபிடித்தார். வாழ்க்கையில் பல இன்னல்களை தாண்டி இருளிலிருந்து இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் என்ற பெருமைக்குரியவர் எடிசன் அவர்களே ஆவார். சில நிலை மாற்றங்கள் பின்வருமாறு: உருகுதல், திண்மத்திலிருந்து திரவத்திற்கு மாறுவது. ஆவியாதல், திரவத்திலிருந்து வாயுவிற்கு மாறுவது. உறைதல், திரவத்திலிருந்து திண்மத்திற்கு மாறுவது. ஆவி சுருங்குதல், வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறுவது. பதங்கமாதல், திண்மத்திலிருந்து வாயுவிற்கு மாறுவது. பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம். கற்பூரத்தை எரிய வச்சோன்னா திடநிலையிலிருந்து நேரடியாக வாயுவாக ஆவியாக மாறும். டெல்லியில் உள்ள இரும்புத்தூண் ஆச்சரியத்தக்க வகையில் துருப்பிடிக்கவில்லை. டெல்லியில் உள்ள குதுப் மினார் வளாகத்தில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இரும்பு தூண் உள்ளது. இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த கூரையும் இன்றி புறவழியில் உள்ள அந்த இரும்பு தூண் துருப்பிடிக்கவில்லை. இதிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது புலனாகிறது. இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவதும் துருப்பிடித்தலை தடுக்கும் ஒரு மாற்று முறையாகும். இம்முறைக்கு நாகமலம் பூசுதல் என்று பெயர். நாகமலம் பூசுதல்னால் என்னென்னா, இரும்பு மேலே துத்தநாகத்தை பூசி துருப்பிடிக்காமல் தடுக்கிற முறைக்கு தான் நாகமலம் பூசுதல் என்று பெயர். ஏன்னா இரும்பு தண்ணியில் படும்போது துருப்பிடிக்கும், துத்தநாகம் தண்ணியில் படும்போது துருப்பிடிக்காது. அதனால் இரும்பு மேலே துத்தநாகத்தை பூசுறது மூலமாக தண்ணி பட்டாலும் இரும்பு துருப்பிடிக்காமல் துத்தநாகப்படலும் துருப்பிடிக்காமல் இரும்பு துருப்பிடிக்காமல் பாதுகாக்குது. இதுக்கு தான் நாகமலம் பூசுதல் அப்படின்னு பெயர். லூயிஸ் பாஸ்டியர் என்ற பிரெஞ்சு வேதியியலாளர் ஒரு நுண்ணுயிரியலாளரும் ஆவார். இவரே முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் ஆவார். காற்று அற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரியின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறினார். இவரே ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தவர். ஸோ இரண்டு கண்டுபிடிப்புகள். நொதித்தல் அப்படிங்கிற நிகழ்வு முதல்ல கண்டுபிடிச்சி விவரித்தவரும் இவர் தான். ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டிருந்தவரும் இவர் தான். இவர் காற்று அற்ற சூழலில் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் முன்னிலையில் நிகழும் செயல் தான் நொதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினையூக்கி: எந்த ஒரு பொருள் ஒரு வேதி வினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பெயர். எடுத்துக்காட்டாக சர்க்கரையின் நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. வினையூக்கி அப்படின்னா கேட்டலிஸ்ட். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எந்த கெமிக்கல் சேஞ்சுக்கும் உட்படாது. ஆனால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை அதிகமாக்கும். இதுக்கு தான் வினையூக்கி கேட்டலிஸ்ட் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு சர்க்கரையின் நொதித்தலில்
அதாவது சர்க்கரையோட ஈஸ்ட் ஃபார்மேஷனில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் ஈஸ்டில் இருக்க என்சைம்ஸ் வந்து வினையூக்கியாக கேட்டலிஸ்டாக வந்து செயல்படுது. எந்த ஒரு மூலச்செல்கள் எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கமடைந்து வளர்ச்சி அடையும் திறன் உடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள். எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம். குழந்தை பிறக்கும்போது குழந்தை தொப்புள் கொடி மூலமாக வந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை அந்த குழந்தைக்கு திரும்ப வளரப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் மூலமாக அந்த உறுப்புகளை வளர வச்சு அது மூலமாக ஃபிட் பண்ணி அது ஒரு உயிரை வந்து முழுமையாக்குறது தான் மூலச்செல், ஸ்டெம் செல்ஸ். பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ணக் கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ணக் கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியம் ஆகும். ஸோ தாவரத்தோட பழங்கள் வந்து கலராக இருக்கிறதுக்கு காரணம் கனியம். பச்சை கலரில் இருக்கிற கனியங்கள் பசுங்கணிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பழம் பழுக்கும்போது வந்து பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுது, ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுது. இதுதான் வந்து காய் கனியாவதற்கான ரகசியம். சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கரு இன்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். இவர் விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார். ஸோ அரிஸ்டாட்டில்ங்கிற பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் வந்து உயிரினங்கள் தொகுத்திருக்காரு. எப்படி தொகுத்திருக்காருன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள்னு தொகுத்திருக்காரு. அந்த விலங்குகளை வந்து இரத்தமுடைய விலங்குகள், இரத்தமற்ற விலங்குகள் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. அந்த விலங்குகளை மேலும் இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நிற்பவை, நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை அப்படின்னு பிரிச்சிருக்காரு. இவர் இப்படி பிரித்து வச்ச தொகுப்பு வந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இவர் வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். சில உயிரிகளின் அறிவியல் பெயர்கள். பொதுப்பெயர், அறிவியல் பெயர். மனிதன் ஹோமோசேபியன்ஸ். வெங்காயத்தின் அறிவியல் பெயர் அலியம் சட்டைவம். எலியின் அறிவியல் பெயர் ரேட்டஸ். புறாவின் அறிவியல் பெயர் கொலம்பா லிவியா. புளிய மரத்தின் அறிவியல் பெயர் டாமரிண்டஸ் இண்டிகா. எலுமிச்சையின் அறிவியல் பெயர் சிட்ரஸ் அரண்டிஃபோலியா. வேப்ப மரத்தின் அறிவியல் பெயர் அசாட்டிரெக்டா இண்டிகா. தவளையின் அறிவியல் பெயர் ரானா ஹெக்ஸாடாக்டைலா. தேங்காயின் அறிவியல் பெயர் காகஸ் நியூசிஃபெரா. நெல்லின் அறிவியல் பெயர் ஒரைசா சட்டைவா. மீனின் அறிவியல் பெயர் கட்லா. ஆரஞ்சின் அறிவியல் பெயர் சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சியின் அறிவியல் பெயர் ஜிஞ்சிஃபரா விஸ்னேல். பப்பாளியின் அறிவியல் பெயர் கார்கா பப்பாயா. பேரிச்சையின் அறிவியல் பெயர் ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா.